உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே, மாதா தொலைக்காட்சியுடைய அக்கவுண்ட்ஸ் மற்றும் அட்மின் துறையிலிருந்து பணி செய்கின்ற எங்களது அன்பர்கள் ஒவ்வொருவரின் பெயராலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சியுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே முதலாவதாக கடவுளை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நற்கருணை ஆண்டவரையும் அன்னை மரியாளையும் சகல புனிதர்களையும் எங்களுக்கு பரிந்து பேசுகின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னும் சிறப்பாக பணி செய்கின்ற பணியாளர்கள், எங்களுக்கு உதவுகின்ற அத்தனை உபகாரிகள், ஜெப வீரர்கள், மறை மாவட்டத்திலிருந்து பணி செய்கின்றவர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சிக்காக ஒவ்வொரு நிலையிலும் இருந்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள், மேலும் இன்னும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சிக்கு பல நிலைகளில் உதவுகின்ற, தொழில் ரீதியாக உதவுகின்ற சேட்டலைட் அப்லிங்கிங் டவுன்லிங்கிங் துறையில் இருக்கின்ற தொழில் வல்லுநர்கள், மாதா தொலைக்காட்சியை ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கின்ற டிடிஹெச், எம்எஸ்ஓ, கேபிள் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்து உதவி செய்கின்ற அத்தனை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னோடு இணைந்து பணி செய்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களின் பெயராலும் மாதா தொலைக்காட்சியுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மாதா டிவி. இல்லந்தோறும் நிறையாட்சி, இல்லந்தோறும் நிறையாட்சி, இல்லந்தோறும் நிறையாட்சி, இல்லந்தோறும் நிறையாட்சி, காணும் விழிகளிலே கருணை பொங்கும் அருளாட்சி, பொங்கும் அருளாட்சி. ஆண்டவர் பொழிந்த மலை காட்சி, ஆண்டவர் கடந்த அலை காட்சி, மனதை வருடும் ஒளி காட்சி, இது மாதா தொலைக்காட்சி. வண்ணம் அள்ளி பூசுவோம், பேசுவோம் பேசுவோம் வானத்தோடு பேசுவோம், வண்ணம் அள்ளி பூசுவோம், வானத்தோடு பேசுவோம். கலந்துரையாடல் இதயத்தில் எத்தனை பாடல், இளமையின் கலந்துரையாடல் இதயத்தில் எத்தனை பாடல், இளமையின் கலந்துரையாடல் இதயத்தில் எத்தனை பாடல், இளமையின் கலந்துரையாடல் இதயத்தில் எத்தனை பாடல். இறைவனின் சிறகுகள் விரியுது வானிலே, இறையும் இயற்கையும் இணைவது வாழ்விலே, இருளை பழிப்பதில்லை இளைய தலைமுறையின் வளர்ச்சி, நம்பிக்கை தருகிற மனக்காட்சி. இளமையின் கலந்துரையாடல் இதயத்தில் எத்தனை பாடல், இளமையின் கலந்துரையாடல் இதயத்தில் எத்தனை பாடல்.
மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, இன்று நமது மாதா தொலைக்காட்சியின் 12வது பிறந்தநாள் விழா. மகிழ்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இது கடவுளால் சாத்தியமாயிற்று. இங்கே என்னோடு இணைந்திருப்பவர்கள் மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கக்கூடிய அன்பு பணியாளர்கள். இவர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நிகழ்ச்சி தயாரிப்பு துறையில் இருப்பவர்கள் யார் அப்படின்னா, ப்ரொடியூசர்ஸ், அப்புறமேட்டு கேமரா டிபார்ட்மெண்ட், இவர்கள் தான். ப்ரொடியூசர்ஸில் 8 ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க. அதோட ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் இருக்கிறாங்க. அதே போல் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேமராமேன் இருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிறாங்க, லைட்மேன் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இங்கே மியூசிக் ப்ரொடியூசர், நம்ம கேட்கக்கூடிய இனிமையாக ரசிக்கக்கூடிய பாடல்களை தயாரித்து தரக்கூடிய மியூசிக் ப்ரொடியூசர். அப்புறம் கண்ணுக்கு இனிய விருந்தாக அழகான கிராஃபிக் டிசைன்ஸ்லாம் பண்ணக்கூடிய கிராஃபிக் டிசைனர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சேர்ந்துதான் மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியை தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நிகழ்ச்சியை கருத்துருவாக்கத்திலிருந்து இறுதியாக ஒளிபரப்பு செய்யப்படும் வரை அதை கண்காணிக்கக்கூடிய பணி, அதை தயாரித்து கொடுக்கக்கூடிய பணி. அதாவது கேமராவோட அந்த ப்ரொடக்ஷனில் ஷூட் பண்ணும் பொழுது கூட இருப்பது, எடிட்டிங், படத்தொகுப்பு, அப்புறம் ஆடியோ அதில் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுறது, அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் சரியாக செய்கிறாங்கன்னா அதை முடித்து கொடுப்பது, அப்புறம் ஷெடியூலிங் செய்து ஒளிபரப்பு செய்யப்படுவதற்கு முன்னாடி ஷெடியூல் பண்ணிட்டாங்களா என்று எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய, அதை தயாரித்து கொடுக்கக்கூடிய பணி ப்ரொடியூசர்ஸ் உடையது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய கேமரா டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணணும். அதாவது பட்டியலிட்டு என்னுடைய ஷூட்டிங்கை தயாரித்து கொடுக்கணும். அதே போல் எல்லா நிகழ்ச்சிகளையும் அழகாக ஒளிப்பதிவு செய்து கொடுக்கணும். நம்முடைய கண்களுக்கு பிரமிப்பாகவும் நல்ல இனிய விருந்தாகவும் கொடுப்பதற்கு அவர்கள் நன்றாக படம் பிடித்து கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அவருடைய சிறப்பான பணிகள். அதனைத் தொடர்ந்து நம்ம நல்ல பாடல் கேட்பதற்கு மியூசிக் ப்ரொடியூசர் புதிய புதிய பாடல்களை நமக்கு இசையமைத்து கொடுக்கக்கூடிய பணி. அப்புறம் கிராஃபிக்ஸ், இன்னைக்கு ட்ரெண்டில் என்னென்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அங்கே கிராஃபிக் வழியாக புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாரும் சேர்ந்துதான் நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் பணி இன்னும் சிறக்க நீங்கள் இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து தாங்கி பிடித்து வருகிறீர்கள். அதற்கு எங்கள் பணியாளர்கள் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இறையாட்சி பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த இறையாட்சி பணியை செய்வதற்கு, ஊடக வழியிலே ஆற்றுவதற்கு தொடர்ந்து இணைந்திருப்போம். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே மாதா டிவி.
உண்மை என்றும் வெல்லும் வெல்லும் நாடு. உறவுகளோடு புதுமைகளாக உலகம் இணைத்திட துடிக்குது. தனிமை இனிமை இல்லை, கவலைகள் விலகிடும். இங்கே போவோம் தூரம், நாமும் புது வழி பிறந்திட. தேடி போக வேண்டாம் யாரும், தானாக ஈடேறும் வீடுதோறும். தேவையாவும் நாடி வரும், தாய் வீடு போலத்தான் சேவை தரும். உனக்கெனவே உனக்கெனவே உரிமைகளின் உறவினவே கடவுளின் பாசங்கள் தீராதே. அறிந்திடுவோம் மனதிலே அறிவுகளை கொடுத்திடவே நெறிகளின் நேர்மைதான் மாறாதே. பள்ளங்கள் வாழ்வெங்கும் சீராகுமே, பாலோடு தேனாகத்தான் சேருமே. இறைவனிடம் இணைத்திடுதே, பொங்கும் இன்பம் என்றும் தங்கும். நம்பி வந்தால் நன்மை இங்கே. உறவுகளோடு புதுமைகளாக உலகம் இணைத்திட துடிக்குது. தனிமை இனிமை இல்லை, கவலைகள் விலகிடும். இங்கே போவோம் தூரம், நாமும் புது வழி பிறந்திட. தேடி போக வேண்டாம் யாரும், தானாக ஈடேறும் வீடுதோறும். தேவையாவும் நாடி வரும், தாய் வீடு போலத்தான் சேவை தரும். மாதா தொலைக்காட்சி இனி இல்லங்களில் இரையாட்சி. ஆட்சி வண்ணமாச்சு, நம் வாழ்வெல்லாம் வசந்தங்கள் ஆச்சு. இணைந்திடும் இனிமையே நிறைந்தது புதுமையே ஆண்டு. உறவுகளோடு புதுமைகளாக உலகம் இணைத்திட துடிக்குது. தனிமை இனிமை இல்லை, கவலைகள் விலகிடும். இங்கே போவோம் தூரம், நாமும் புது வழி பிறந்திடுதே. மாதா தொலைக்காட்சி இனி இல்லந்தோறும் இரையாட்சி. மாதா தொலைக்காட்சி இனி இல்லந்தோறும் இரையாட்சி. மாதா தொலைக்காட்சி இனி இல்லந்தோறும் இரையாட்சி. மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று மாதா தொலைக்காட்சியினுடைய 12வது பிறந்த நாள் விழா. மகிழ்ந்திருக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இது கடவுளால் சாத்தியமாயிற்று என்று தான் சொல்ல வேண்டும். 12 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். இங்கு என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, தயாரிப்பு நிறைவுத்துறையை சார்ந்தவர்கள், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஒரு நிகழ்ச்சி ஃபில்மிங் பண்ண உடனே, ஷூட்டிங் முடித்த உடனே இவர்கள் கரங்களில் தான் ஒப்படைக்கப்படுகிறது. படத்தொகுப்பு இங்கே நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் அதை அழகுபடுத்துகிறாங்க. அதுதான் நம்ம எடிட்டர்ஸ் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஷுவல் எடிட்டர்ஸ் 6 பேர் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஆடியோ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாமே அவங்க ஆடியோலாம் சரியாக இருக்கா அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் ஒரு 3 பேர் பணியாற்றுகிறார்கள். அதற்கப்புறமா குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுவதற்கு முன்பாக தரமாக இருக்கிறதா, ஆடியோ சரியாக இருக்கா, வீடியோ சரியாக இருக்குதா, டெக்ஸ்டெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அப்படின்னு அதை சரியாக பரிசோதனை செய்வார்கள். அதனால் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களை கடந்து அதற்கப்புறம் முடித்த பிறகு இந்த ஃபைல் ஓகே, இட் இஸ் ரெடி ஃபார் டெலிகாஸ்ட் அப்படின்னா அடுத்து ஷெடியூலிங் டிபார்ட்மெண்ட், ஷெடியூலர். அவங்க என்ன பண்ணணும், எந்த நிகழ்ச்சி எந்த நேரத்துக்கு போகணும், 9 மணிக்கு, 8:30 மணிக்கு, 6 மணிக்கு என்று ஒரு பட்டியல் தயார் செய்வாங்க. 24 மணி நேரத்திற்கு தினமும். இதையெல்லாம் சேர்ந்து செய்வது தான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய பணிகள். இதை உண்மையிலே செய்வதிலே மகிழ்ந்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக எங்களால் ஆன முயற்சிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். கட்டாயமாக மாதா தொலைக்காட்சி வழியாக இறை நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். இந்த ஒரு வாய்ப்புக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். எங்களோடு இணைந்து மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடியுங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக எப்பொழுதும் ஜெபியுங்கள், இணைந்திருங்கள் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மாதா டிவி.
உயிர் சுவாசமே என் நேசமே, உயிர் சுவாசமே என் நேசமே, இறை நம்பிக்கையொளியை ஏற்றும் நல்லொளி விளக்கே, இறை நம்பிக்கையொளியை ஏற்றும் விளக்கே, வாழ்வே வரமே விண்வாயில் நெறி காட்டும் வழி துணையே, அன்பாக வாழவும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்திடவும் வந்தாலும் ஊடக சுடரே இல்லந்தோறும் இறையாட்சியே, அன்பாக வாழவும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்திடவும் வந்தாலும் ஊடக சுடரே இல்லந்தோறும் இறையாட்சியே. தனிமையில் வாடும் போது, நோயினில் வருந்தும் போது, தாயைப் போல தேற்றி என்னை அரவணைக்கும் அன்பே நீ. வழிகாட்டும் விண்மீனாய், கரை சேர்க்கும் கலங்கரையாய், இறையாட்சி மண்ணில் மலர புது வாழ்வை தந்தாயே. அன்பின் வடிவே அருளின் ஊற்றே எமை காக்கும் காவல் தூதனே, ஜெபிக்கும் கரமே பாசமொழியே விண் சேர்க்கும் தூய வழியே, ஒன்றாக இணைக்கும் மாதா தொலைக்காட்சியே, அன்பாக வாழவும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்திடவும் வந்தாலும் ஊடக சுடரே இல்லந்தோறும் இறையாட்சியே. எளிமையாய், தாழ்ச்சியாய், சாந்தமாய் நாம் வாழ்ந்திட, மரியன்னை வழியிலே இயேசுவில் நாம் இணைந்திட. வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க வாழியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க வாழியே, அன்பாக வாழவும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்திடவும் வந்தாலும் ஊடக சுடரே இல்லந்தோறும் இறையாட்சியே, அன்பாக வாழவும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்திடவும் வந்தாலும் ஊடக சுடரே இல்லந்தோறும் இறையாட்சியே. அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பு இதயங்களே, மாதா தொலைக்காட்சி 12 ஆண்டு காலங்கள் மிக சிறப்பாக இறைவனுடைய பணியை, குறிப்பாக நற்செய்தி பணியை ஆற்றி 13வது ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருப்பது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் மாதா தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப துறையை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் இந்த மாதா தொலைக்காட்சியை மிக சிறப்பாக எல்லாருடைய இல்லங்களிலும் மனங்களிலும் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய எளிய ஒரு ஈடுபாடும் பங்களிப்பும் இருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அற்புதமான நாளிலே மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பாக மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்ப துறை சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே மாதா டிவி.
நிலை வாழ்வின் வாசல் நீயே, உயிர் மூச்சின் சுவாசம் நீயே, நிலை வாழ்வின் வழியே எம் அருள் காட்சியே. வழி காட்டும் தூதன் நீயே, இருள் போக்கும் ஞானம் நீயே, துயர் நீக்கும் கரமே எம் இறை மாட்சியே. நீ இல்லை என்றால் யாம் என் செய்வோமே, உம் எழில் காட்சியால் மனமகிழ்வடைவோமே. நம் கடவுள் செயல் இது கண்ணுக்கு வியப்பானதே. இனி துன்பமில்லையே, பாட்டும் தனிமையில்லையே, இங்கு எந்நாளும் அவர் ஆட்சியே. மறைவாழ்வில் மலர, இறை உறவில் இணைய, மரியன்னையின் வழியை இயேசுவை அடைவோமே. இனி துன்பமில்லையே, பாட்டும் தனிமையில்லையே, இங்கு எந்நாளும் அவர் ஆட்சியே. மறைவாழ்வில் மலர, இறை உறவில் இணைய, மரியன்னையின் வழியில் இயேசுவை அடைவோமே. ஆயனில ஆடுகளாய் தவித்த எம் வாழ்வினை நல்லாயன் எம்மை காத்தாயே. சேற்றினில் மூழ்கி கிடந்த எம் மனதினை மீட்டெடுத்த அன்பன் நீதானே. விண் வாழ்வின் வழியும் நீயே, நெறி காட்டும் நல் துணையானாய், மனக்காய மாற்றும் மருந்தே, மங்காமல் ஒளிரும் மகள் விளக்கே, வாழ்வே வழியே மாதா தொலைக்காட்சியே மகிழ்வே. இனி துன்பமில்லையே, வாட்டும் தனிமையில்லையே, இங்கு எந்நாளும் அவர் ஆட்சியே. மறைவாழ்வில் மலர, இறை உறவில் இணைய, மரியன்னையின் வழியில் இயேசுவை அடைவோமே. இனி துன்பமில்லையே, வாட்டும் தனிமையில்லையே, இங்கு எந்நாளும் அவர் ஆட்சியே. மறைவாழ்வில் மலர, இறை உறவில் இணைய, மரியன்னையின் வழியில் இயேசுவை அடைவோமே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சியின் 12வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே கடந்து வந்து மாதா தொலைக்காட்சியானது உலகமெல்லாம் வாழும் தமிழ் மக்களுக்கு பெரும் பணி ஆற்றி கொண்டிருக்கிறது. மக்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நாம் அனைவரும் பெருமைப்படுகின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே வந்து சோசியல் மீடியா டீமில் உள்ளவங்க. சோசியல் மீடியா டீம், சமூக ஊடகத்துறை அப்படின்னு சொல்கிற பொழுது சோசியல் மீடியா வந்து 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதற்கப்புறம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அதற்காக பல்வேறு தந்தையர்கள் உழைத்திருக்கிறார்கள். யூடியூப்பில் 4 சேனல் இருக்கிறது. அதில் மெயினாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மெயின் சேனலில் வந்து ஏறக்குறைய 3,90,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ஏறக்குறைய 2 லட்சம் பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே போல தான் ஃபேஸ்புக்கில் வந்து ஏறக்குறைய வந்து 3 லட்சம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத்தனை ஆயிரம் மக்களுக்கு நற்பணி செய்து கொண்டிருக்கிறது சமூக ஊடக பணித்துறை. இந்த சமூக ஊடக பணி வந்து மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளை மட்டும் தொகுத்து வழங்குவது மட்டுமல்ல, இதோடு இணைந்து வேரித்தாஸ் வானொலியினுடைய தமிழ் பணியகம் இங்கே இருக்கிறது. ஆசிய அளவில் உள்ள தமிழ் மக்களுக்கு பணி செய்வதற்காகவும்
மேலும் அகில உலக வத்திக்கான் வானொலியிலிருந்து வத்திக்கானில் வருகிற செய்திகளை மொழிபெயர்த்து தமிழ் மொழியிலே எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்வதற்கு வத்திக்கான் வானொலியின் தமிழ் பிரிவும் இங்கு செயல்படுகிறது. நாங்கள் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடகங்கள் வழியாகவும் ரேடியோ வெரித்தாஸினுடைய சமூக ஊடகங்கள் வழியாகவும் வத்திக்கான் வானொலியின் தமிழ் பிரிவு ஊடகங்கள் வழியாகவும் பார்த்து பயன்பெறுங்கள். இறையாட்சிக்கு இணைந்து உழையுங்கள். உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதயத்தோடு இதயமா இனிது பேசும் ஊடகம், இல்லமெல்லாம் இறையாட்சி விதைகள் தூவும் ஊடகம். இதயத்தோடு இதயமா இனிது பேசும் ஊடகம், இல்லமெல்லாம் இறையாட்சி விதைகள் தூவும் ஊடகம். தமிழ் குலத்தின் இறைசாட்சி, அதுதானே மாதா தொலைக்காட்சி. அமதான தமிழ் குலத்தின் இறைசாட்சி. இதயத்தோடு இதயமா இனிது பேசும் ஊடகம், இல்லமெல்லாம் இறையாட்சி விதைகள் தூவும் ஊடகம். விவிலியத்தின் விளக்கங்களை விடியலாக்கும் தொலைக்காட்சி, விழிப்பான வழித்தடங்கள் வெளிப்படுத்தும் தொலைக்காட்சி, வழிபாட்டின் பொருள் சொல்லி வாழ வைக்கும் தொலைக்காட்சி, வழிகாட்டும் அறநெறிகள் அகம் சொல்லும் தொலைக்காட்சி, அனுபவத்தை இதயம் தரும் தொலைக்காட்சி, மறைவான மறைபொருளை மனமுணர்த்தும் தொலைக்காட்சி. மாதா தொலைக்காட்சி, அமுதான தமிழ் குலத்தின் இறைசாட்சி. அதுதானே மாதா தொலைக்காட்சி, அமுதான தமிழ் குலத்தின் இறைசாட்சி. நம்பிக்கை பயணத்திலே நண்பராகும் தொலைக்காட்சி, நற்கருணை ஒளியினிலே நம்மை நடத்தும் தொலைக்காட்சி, இறை அன்பை எல்லோர்க்கும் கனிந்துரைக்கும் தொலைக்காட்சி, கருணையின் பார்வைகளை பார்வைக்கும் தொலைக்காட்சி, ஆறுதலை ஆற்றலினை அன்பினை வழங்கும் தொலைக்காட்சி, ஆனந்தமாய் அள்ளி தந்து பின் காட்டும் தொலைக்காட்சி. தொலைக்காட்சி, அமுதான தமிழ் குலத்தின் இறைசாட்சி.
அது பேசும் ஊடகம், இல்லமெல்லாம் இறையாட்சி, விதைகள் தூவும் ஊடகம். அதுதானே மாதா தொலைக்காட்சி, அமுதான தமிழ் குலத்தின் இறைசாட்சி. அதுதானே மாதா தொலைக்காட்சி, அமுதான தமிழ் குலத்தின் இறைசாட்சி. மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி பணிக்காக நிறைய நகரங்களுக்கும் ஏன் நாடுகளுக்கும் பயணம் செய்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு இருக்குது. அப்படி போகிற பொழுதெல்லாம் மக்கள் எனக்கு ஆறுதல் கொடுப்பது மாதா தொலைக்காட்சி, என்னுடைய தனிமையை போக்கி எனக்கு மகிழ்ச்சியை தருவது மாதா தொலைக்காட்சி அப்படின்னு மக்கள் வாயார வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், போற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதா தொலைக்காட்சி பணிகளில் நம்முடைய நிலையத்தை பாதுகாப்பது முதல் இதை மிக அற்புதமாக தூய்மைப்படுத்தி வழிநடத்துறது, அதோடு மட்டுமல்லாமல் மாதா தொலைக்காட்சி அன்பர்களுடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களுக்காக பரிந்துரை ஜெபம் ஜெபிப்பது வர காவலர்களாக, பணியாளர்களாக, இன்னமும் ஜெப வீரர்களாக இணைந்து என் கூட இந்த அற்புதமான மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து இந்த 12ஆம் ஆண்டு மாதா தொலைக்காட்சி பிறந்த நாளை கொண்டாடுவதில் நான் மற்ற எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பாய் ஆறுதலாய் இருக்கிற நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மாற்றம் தரும் தொலைக்காட்சி, நம் மாதா தொலைக்காட்சி. மகிழ்ச்சி தரும் தொலைக்காட்சி, நம் இல்லங்களில் இறையாட்சி. நன்றி இறைவா, நன்றி இறைவா, உம் அன்புக்கு நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, உம் அருளுக்கு நன்றி இறைவா. மாற்றம் தரும் தொலைக்காட்சி, நம் மாதா தொலைக்காட்சி. மகிழ்ச்சி தரும் தொலைக்காட்சி, நம் இல்லங்களில் இறையாட்சி. தனிப்பட்ட வாழ்வில் மாற்றம், குடும்ப வாழ்வில் மாற்றம், குடும்ப வாழ்வில் மாற்றம், சமூக வாழ்வில் மாற்றம், அன்றாட வாழ்வில் மாற்றம், ஆன்மீக வாழ்வில் மாற்றம், அனைத்து மக்களின் வாழ்வில் மாற்றம், மாற்றமே. எல்லோரும் இறைவனில் வாழவே வாழ்த்துதே, மாதாவின் அருள்மழையை அனுதினம் பொழியுதே. நமது கரங்கள் கூப்பிடுவோம், இறைவனை நானும் வேண்டிடுவோம். ஒரு மாற்றம், மனமாற்றம், நம் இதயம் பூக்குமே. நன்றி இறைவா, நன்றி இறைவா, உம் அன்புக்கு நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, உம் அருளுக்கு நன்றி இறைவா. மாற்றம் தரும் தொலைக்காட்சி, நம் மாதா தொலைக்காட்சி. மகிழ்ச்சி தரும் தொலைக்காட்சி, நம் இல்லங்களில் இறையாட்சி.
ஜெபிப்பது நன்று, ஆராதனையும் நன்று, அன்றாட உணவும் நன்று. ஆலயம் அறிவோம் நன்று, எடுத்து வாசியும் நன்று, கடவுள் வணக்கம் எல்லாமே நன்றே நன்றுதான். உலகெல்லாம் நற்செய்தியை வழங்குதே முழங்குதே, நம் மீட்பர் இயேசு குரல் அழைப்பினை ஒலிக்குதே. இத்தனை ஆண்டின் மரங்களுக்காக நன்றிகள் கோடி பாடிடுவோம், மனமெல்லாம் மகிழ்வோடு நாம் ஆடி பாடுவோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, உம் அன்புக்கு நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி இறைவா, உம் அருளுக்கு நன்றி இறைவா. மாற்றம் தரும் தொலைக்காட்சி நம் மாதா தொலைக்காட்சி, மகிழ்ச்சி தரும் தொலைக்காட்சி நம் இல்லங்களில் இறையாட்சி.